டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கூடிய சீக்கிரமே உகாதி பண்டிகை வரப்போகுது. அதுக்கு நிறைய பேர் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பருப்பு போலி தான். அந்த பருப்பு போலியை பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம் டீ கடை கிச்சனில் இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷல் போலி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு, அதாவது 150 கிராம் இருக்கும். மைதா மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுக்கோமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு, அதையும் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம். இது ஒரு கப்பு, இது ஒரு 150 கிராம் இருக்கும். கோதுமை மாவு 150, மைதா மாவு 150, ரெண்டையும் நம்ம சேர்த்தாச்சு. கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 2 பிஞ்சு தூள் உப்பு, ஒரு தடவை உப்பு மஞ்சள் 2 மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. மாவில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் மட்டும் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்த பிறகு இந்த நெய்யும் மாவும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். நல்லா இது போல் நல்லா நசுக்கி விடுங்க. மாவில் எல்லாம் நல்லா நெய் மிக்ஸ் ஆகிரும். நெய் ஊற்றி பிசைஞ்ச பிறகு தண்ணி வந்து சாதாரண தண்ணி ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவையத்தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும் மாவு. இப்போ நான் 100 ml சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். 100 ml சேர்த்து பிசைஞ்சு விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு இலக்கமான பதத்தில் தான் நம்ம பிசையணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு தான் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து பிசையணும். முதல்ல வந்து நெய் சேர்த்துருக்கோம். அடுத்து பிசைஞ்சு முடித்த பிறகு இந்த இடத்துல எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் நமக்கு அந்த போலி பெர்ஃபெக்டாக வரும். அதனால் இந்த இடத்துல எண்ணெயை சேர்த்து மறுபடியும் ஒருக்க நல்லா பிசைஞ்சு விடுங்க. போலியை பொறுத்தளவில் வந்து எண்ணெய் நெய் இந்த ரெண்டுமே மிதக்கணும். ஆனால் தான் போலி வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் தெரியாத அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. இது நம்ம குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறலாம். கூட கொஞ்சம் ஊறினாலும் தப்பு இல்லை, ஆனால் நல்லா ஊறிடணும். ஒரு 1/2 மணி நேரம் குறையாமல் ஊறட்டும். இது ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த குக்கரில் நம்ம 250 கிராம் சமையல் கடலைப்பருப்பை வந்து இந்த பவுலில் இருந்து கழுவி தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஊற வைக்கல, 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். தூளுப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு நெய். இப்போ 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இது மெஷர்மெண்ட்டில் வந்து 1 கப்பு இருக்கும். இப்போ இந்த 1 கப்பு பருப்புக்கு நம்ம 3 கப்பு தண்ணி வைக்கணும். நீங்கள் எதில் பருப்பு அளந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு 3 மடங்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுட்டு தேங்காய் துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையகலம் தேங்காய் எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கூட துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும். இந்த இடத்துல இந்த பருப்பு போலிக்கு எதுக்கு சோம்பு சேர்க்குறோன்னா பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் அந்த சோம்பு சேர்க்கும்போது நம்ம செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். இது வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயும் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ 5 விசில் அடித்து ஏரெல்லாம் தன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வந்துடணும். வெந்த பிறகு இப்போ பருப்பில் இருக்க தண்ணியை பூரா நம்ம தனியாக வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின உடனே அதை அப்படியே எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் உருவினோடனே வெல்லம் வந்து நல்லா பொடிச்ச வெல்லம், நல்லா நயமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. இது வந்து துருவன வெல்லம் 2 கப்பு இருக்கும். அதாவது நம்ம 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 2 கப்பு துருவன வெல்லம். இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ நெய்யில் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். வெல்லத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், வெல்லம் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஏலக்காய் தேங்காய் துருவல் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது போல் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. வெல்லம் நமக்கு திக்கான ஒரு கிரீம் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ரெடியான உடனே நம்ம இங்கே ஏற்கனவே பருப்பு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு பூராத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகில் சேர்த்துருங்க. அடுப்பு இந்த இடத்துல மீடியத்தில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளைப்பாகு நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
இப்போ வெள்ளத்தில் பருப்பு மசிச்சு வச்சதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வர்ற மாதிரி கிண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறி வந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை லேசாக இது போல் பிசைஞ்சு விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நமக்கு மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாகி நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா சைனிங்காக இது போல் நல்லா வலுவலுன்னு இருக்கணும். பிசைஞ்சிட்டு இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். அதாவது போலி நம்ம எந்த அளவுக்கு போட போகிறோமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்துட்டு உருட்டிக்கலாம். இது போல் உருட்டிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து பருப்பு உள்ளே வச்சு தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம போலி தட்ட போகிறோம். போலி தட்டுறதுக்கு சின்ன இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான பிளேட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நெழுன்னு இருக்கணும் உருண்டை, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் நல்லா குழி பண்ணிடுங்க. குழி பண்ணிவிட்டு பருப்பு பூரணத்தை 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து அப்படியே அந்த குழியில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே லேசாக எடுத்து மூடி விட்டுறலாம். இது போல் பூரணத்தை நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு இப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. நல்லா வட்டமாக தட்டிட்டோம்னா இப்போ நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி விட்டு இப்போ நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம்ல, நெய் தடவி வச்சுருக்கதை அப்படியே நல்லா வட்டமாக தட்டி விடுங்க நைஸாக. அதாவது பருப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா நைஸாக அப்படியே மெதுவாக விரித்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அப்படி நல்லா வட்டமாக தட்டி விட்டுருங்க. இதை தட்டி விட்டதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. கல் சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் லேசாக 1 டீஸ்பூன் மட்டும் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா கல் முழுக்க படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நம்ம தட்டி வச்ச போலியை மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கல்லில் சேர்த்துக்கலாம். கல்லில் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேசாக அந்த ப்ரௌனாக வரும் வந்து அந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி விட்டு போலியை சூப்பராக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம், 2 தடவை 3 தடவை நல்லா பரட்டி விட்டு நல்லா இப்படி சூப்பராக ப்ரௌனாக அங்கங்கே நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம போலியை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான பருப்பு போலி, நெய் போலி சும்மா செம்மையாக இருக்குது, அடி போலியாக இருக்குது. அந்தளவுக்கு அருமையாக தயாராக இருக்குது யுகாதி விழாவுக்கு. இப்போ உங்கள் வீட்லேயும் சாதாரண நாட்களுக்கு செய்யலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்கு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான போலி போட்டு சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.